ஹமாஸ் இப்போ காசா ஸ்ட்ரிப்ல ஒரு எண்டுக்கு கார்னர் போயிட்டாங்க. வளைகுடா நாடுகள்ல ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப கத்தரை இஸ்ரேல் தாக்குறத அமெரிக்கா விரும்பாது. ஆனா இங்க சூசகமா சொல்லி இருக்கலாம், ஒருவேளை அடிக்கலாம் ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனா கத்தர் ஒரு மிதப்புல இருந்திருக்கும், அடிக்க சான்ஸ் இல்ல. ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க, என்னோட எதிரி எங்க நீ இருந்தாலும் உன்னை நாங்க தேடி வந்து அடிப்போம், அது நீ எந்த சேஃப் கம்யூனிட்டி நினைச்சாலும் அங்க நாங்க வருவோம்ட்டு அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜோட ஒரு பாகம் தான் இந்த கத்தர் தான். ஆனா இது இதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு நிச்சயத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா இங்க இவங்க ரொம்ப யுத்தத்துக்கு நெருங்கி போயிட்டே இருக்காங்க. இதை யார ஹமாஸை முடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹமாஸுக்கு இப்ப கையேறு நிலையில இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்களோட இந்த கடைசி வெப்பன்களை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஜெருசலேம்ல நடத்தின தாக்குதல். ஜெருசலேம்ல நடத்தின தாக்குதல் ரொம்ப முட்டாள்தனமானதா இருக்கு. ஸ்கிரிப்ட் அமைச்சு நாங்க அதை பண்ணா இதை பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. இப்ப பயந்துட்டு கிடக்காரு மோடி எல்லாம் பயந்துட்டு இப்ப என்ன கூல் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் விக்டர் பிரின்ஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ராணுவம் ஈராக்ல ஹமாஸ் இயக்கத்தினரை குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஹமாஸ் இப்போ காசா ஸ்ட்ரிப்ல ஒரு எண்டுக்கு கார்னர் போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இதுல மீடியேட்டர் யாருன்னா கத்தர் மீடியேட்டரா இருக்கும்போ ஹமாஸ்ல உள்ள தலைவர்கள் எல்லாம் காசால சேஃப் கிடையாது. ஏன்னா ஈரான்ல இருந்த அவங்களோட தலைவர் ஹனியாவே இவங்க இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. அதனால எல்லாருமே கத்தருக்கு போயிட்டாங்க. கத்தர்ல அமைதி பேச்சுவார்த்தை நடக்கனால அவங்களுக்கு ஒரு தோதான ஒரு நாடு, அதனால அங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கத்தரை இஸ்ரேல் தாக்குனது உலக அளவுல எல்லா நாடுகளும் மிக அதிர்ச்சியில இருக்கு. ஈரான் அடிச்சுட்டாங்க, ஈரானுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அடிச்சுட்டாங்க. அங்க இருந்த ஹமாஸ் தலைவர்கள் அடிச்சுட்டாங்க. இந்த ஹவுதி தொடர்ச்சியா தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு, ராக்கெட் அடிக்கிறது. இவங்களும் சும்மா போடா தள்ளி போடான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியா போய் மொத்தமா அடிச்சுட்டாங்க. அங்க இருந்த அவங்களோட பிரைம் மினிஸ்டர் உட்பட மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடந்தப்ப கரெக்டா போட்டாங்க, அங்க முடிச்சுட்டாங்க. இப்ப கத்தர்ல அடிச்சது உலக நாடுகளே அதிர்ச்சி இல்லை. ஏன்னா கத்தர் அமெரிக்கா ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. இப்ப கத்தர் அமெரிக்காவை சந்தேகப்படுது. அமெரிக்கா தான் இது எங்களுக்கு சொல்லாம, ஆனா அமெரிக்கா சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தோம்னு சொல்லு. ஆனா அமெரிக்காவை இப்ப இஸ்ரேல பயங்கரமா கண்டிச்சிருக்கு, இது நீ பண்ணிட கூடாது. இல்ல இப்ப இந்த அமெரிக்கா சொன்னது இப்படி தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லி இருக்கு. அப்ப இதுல ஒரு தகவல் சொல்றதுல இத பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை அமெரிக்கா செய்யலையா? அமெரிக்கா ஒரு சூசகம் தான் கொடுக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை தீவிரவாதம் முற்றிலுமா ஒழியணும். அது எங்க இருந்தாலும் எந்த வடிவில் இருந்தாலும் ஒழியணும். அப்போ கத்தர் ஒரு ஃப்ரெண்டு நாடா இருக்கும்போ அமெரிக்கா அது ரொம்ப கவனமா தான் இருக்கணும். கத்தரை அடிக்கிறத அமெரிக்கா விரும்பாது. ஆக்சுவலா கத்தர் இந்த வளைகுடா நாடுகள்ல ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப கத்தரை இஸ்ரேல் தாக்குறத அமெரிக்கா விரும்பாது. ஆனா இங்க சூசகமா சொல்லி இருக்கலாம், ஒருவேளை அடிக்கலாம் ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனா கத்தர் ஒரு மிதப்புல இருந்திருக்கும், அடிக்க சான்ஸ் இல்ல, நம்மளே அடிப்பாங்களான்னு. ஏன்னா கத்தர் ஒரு பெரிய பணக்கார நாடு. அதை தாண்டி அந்த வளைகுடா பிராந்தியத்துல இருக்க ஸ்டெபிளான நாடு. நிறைய நாடுகள்ல அரசியல் குழப்பம் அதெல்லாம் இருக்குமோ, இது ஒரு மன்னராட்சியா இருந்தாலும் சின்ன நாடு, ரொம்ப உறுதியான நாடு. அங்க அடிக்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இதுக்கு நம்ம எங்க போனோம்னா இந்த அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்கன்னு, ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஜெருசலேம்ல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. 6 பேரை 2 பேரும் சுட்டுக் கொள்றாங்க. 6 பொதுமக்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரகாத்துங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல வச்சு 6 பேரை சுட்டுக் கொள்றாங்க. 6 அப்பாவி சிரியான. இந்த 6 பேரை கொல்றது யாருன்னா ஒரு நாள் தாண்டி ஹமாஸ் அதை ஏத்துக்குது, நாங்க தான் பண்ணணும். ஏன்னா மேற்கு கரை, ஜெருசலேம் இங்க இருக்குன்னா மேற்கு கரைய எட்ஜ்ல இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கும் மேற்கு கரை பாலஸ்தீனாவுக்கும் 2 பேருக்குமே அதுல உரிமை இருக்கு. அந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல இருக்கு. இந்த மேற்கு கரையை ரூல் பண்றது யாருன்னா பாலஸ்தீன அத்தாரிட்டி கிடையாது. மேற்கு கரை 1995 நார்வே சமரச உடன்படிக்கைப்படி மேற்கு கரை 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, 3 பகுதிகளா. ஏரியா ஏ, பி, சி. ஏ பாலஸ்தீன் அத்தாரிட்டி அதாவது மேற்கு கரையை நிர்வகிக்க ஃபதாங்கிற ஒரு அமைப்பு, அதாவது யாசர் அரஃபாத் எல்லாம் அவர் உருவாக்குன அமைப்பு ஃபதா. இந்த ஃபதா தான் வெஸ்ட் பேங்கையும் நிர்வகிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா வெஸ்ட் பேங்கும் காசாவையும் இந்த ஃபதா தான் நிர்வகிச்சுட்டு இருந்து 1998 நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த 97 2004 அந்த டைம்ல ஃபதா நியமிக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஹமாஸ் எதிர்க்க அவங்க 2 கட்சிக்கு கூட்டணிக்கு பிரிவு உண்டாயி ஹமாஸ் என்ன பண்ணுது, முழுசாவே காசாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிரு, நீ வெஸ்ட் பேங்கே போயிருன்ட்டு ஹமாஸ் கண்ட்ரோல்ல ஃபுல்லா போகுது.
இப்போ ஃபதா வந்து இந்த பார்ட்டி வந்து வெஸ்ட் பேங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏரியா ஏ வந்து ஒரு அந்த நிலப்பரப்புல ஒரு 20% தான் இருக்கும். அங்க வந்து இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் ஃபுல் கண்ட்ரோல். ஏரியா பி வந்து அங்க இஸ்ரேல் குடியேற்றங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த ஏரியா பிங்கிறது இஸ்ரேல் குடியேற்றங்களை ஒட்டி இருக்க பாலஸ்தீன பகுதியில ஏரியா பி. அங்க வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் ரூல் பண்ணும், பாலஸ்தீனா 2 பேரும் பார்ஷியலா. ஏரியா சி இருக்கு. ஏரியா சி வந்து இஸ்ரேல் குடியேற்றங்கள் இருக்கும். அது வந்து 60% அந்த வெஸ்ட் பேங்க்ல. அதை வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப இந்த ஜெருசலேம் ஷூட்டிங்க்கு வந்த 2 பேர் வாரது எங்க இருந்து வராங்கன்னா ஏரியா பில இருந்து வராங்க, ஏரியா ஏல இருந்து வராங்க. ஏரியா ஏல இருந்து வந்த 2 பேர் தான் இந்த 6 பேரை கொள்றாங்க. வந்து ஹமாஸ் வந்து ஏத்துக்கிச்சு, நாங்க தான் பண்ணோம்னு. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு வலுவான காரணத்தை எதிர்பார்த்திருக்கும், ஒரு பெரிய அட்டாக். இப்ப இந்த ஜெருசலேம் ஷூட்டிங் வந்து அவங்களுக்கு இன்னும் தங்களை நியாயப்படுத்திக்க கொஞ்சம் வசதியா போச்சு. அப்ப பாக்குறாங்க இந்த டைம் இதை வச்சு என்ன பண்ணலாம். அப்ப கத்தர்ல ஒரு பஞ்சா இவங்க இருக்கணும். ஆனா கத்தரை அடிக்கவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் இவங்களுக்கு இந்த லீடர்ஸ் ஹமாஸ் லீடருக்கு ரொம்ப சேஃப் தான். இப்போ அங்க அடிச்சுட்டாங்க. அதே நேரத்துல இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ள போய் அந்த 2 பேர் வந்த வில்லேஜ் அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பகுதியில மேற்கு கரையில 2 வில்லேஜ். இந்த மேற்கு கரையில இருக்க பாலஸ்தீனர்களோட முழு வாழ்வாதாரம் என்னன்னா இஸ்ரேல்ல வந்து வேலை செய்யறதா. இஸ்ரேல்ல ரிட்டர்ன் போகணும். இப்பவும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இஸ்ரேல்ல? இப்போ அவங்களோட வாழ்வாதாரம், முழுமையான வாழ்வாதாரம் இஸ்ரேல்ல வந்து வேலை செஞ்சுட்டு போகணும். அதுக்கு அவங்களுக்கு ஒர்க் பாஸ் கொடுப்பாங்க. ஒர்க் பாஸ் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு போயிடணும். அவங்க எல்லாம் ரொம்ப கிளீனா இருப்பாங்க, ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து வாழ்க்கை பிரச்சனை, யாருமே எதுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து நீங்க காசா வந்து பொலிட்டிக்கலி வேற ஒரு சிச்சுவேஷன், ஒரு செனாரியோ. இங்க வந்து பொலிட்டிக்கலி வேற ஒண்ணு வெஸ்ட் பேங்க். ஏன்னா ஃபதா வந்து முன்னாடி ஆயுதம் ஏந்தி போறோம்னு பிறகு வந்து அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. சரி வாழணுங்கிற ஒரு இதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இந்த 2 பேர் வந்து சுட்டோம்னா இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா அந்த 2 பேர் அந்த டவுன்ல இருக்க எல்லா இந்த அனுமதியின்றி கட்டப்பட்ட எல்லா வீடுகளையும் இடிச்சு தள்ளுறாங்க. இப்போ அதாவது பெரிய இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்துல இந்த இவங்க பண்ணாங்க, பிஜேபி பண்ணி சொன்னாங்க அதே ஸ்டைல்ல. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி. ஏன்னா அந்த வெஸ்ட் பேங்க்ல நீங்க வீடு கட்டணும்னா, அதாவது இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல இருக்க பகுதியில வீடு கட்டணும்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும், ப்ராப்பரான அனுமதி பெற்று வீடு கட்டணும். அது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். யாரும் அதுக்கு நிக்க மாட்டோம், நாங்க வீடுகள் வைக்கணும். இப்ப எல்லா வீடுகளையும் இடிச்சு தள்ள ஆரம்பிச்சாச்சு. அங்க வந்து பெரிய கர்ஃபியூ போட்டிருக்கணும். அதாவது யாரும் வெளியே போக முடியாது, எல்லாம் கர்ஃபியூ போட்டிருக்கணும். அடுத்து என்ன பண்ணிக்கணும், ஒரு 750 பேருக்கு ஒர்க் பெர்மிட்டை கேன்சல் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஊர்ல இப்ப கன்னியாகுமரியில இருந்து கேரளாவுக்கு வேலை செய்யிட்டு போறோமா, இவங்களும் டெய்லி போயிட்டு வருவாங்க, தங்க முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பெர்மிட்டை கேன்சல் பண்ணியாச்சு. எப்படின்னா ஒரு விதத்துல கலெக்டிவா அவங்க நெருக்கடி கொடுக்கணும். அதுக்கு வந்து ஐநா உட்பட மனித உரிமைகள் எல்லாம் சொல்லணும். ஒரு 2 பேர் செஞ்ச தப்புக்கு கலெக்டிவா நீங்க தண்டனை கொடுக்க கூடாது. ஆனா இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா வெஸ்ட் பேங்க்ல இதை ஃப்ரீயா விட்டா அடுத்து வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப 2 பேர் வந்திருக்கணும். அந்த 2 பேரை சுட்டு கொண்டாச்சு. அந்த 2 பேரை ஸ்பாட்ல சுட்டு கொண்ட. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த 2 பேரை சுட்டு கொன்ன ஒருத்தர் வந்து ஒரு ராணுவ வீரர் தான், இன்னொருத்தர் வந்து ஒரு சிவிலியன், ஒரு சாதாரண இஸ்ரேல் குடிமகன் தான். அங்க எப்படின்னா பாதுகாப்புக்கு இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்க இஸ்ரேல் குடியேற்றங்கள்ல இருக்கவங்களுக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சிருக்க அனுமதி உண்டு. அவங்களுக்கு எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கலாம். அது எந்த தன்மையை பொறுத்துனா ரொம்ப நெருக்கடியான இடம், ரொம்ப சண்டை வரக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு வெஸ்ட் பேங்க்ல இருக்க எல்லா இஸ்ரேல் குடியேற்றத்துல இருக்கவங்களுக்கும் துப்பாக்கி கொடுக்க போறாங்க. ஏன்னா இந்த 2 தீவிரவாதிகளும் கொன்னது வந்து ஒரு சிவிலியன். அப்ப சிவிலியன் ஆயுதம் இருந்தாதான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ அந்த இது வருது. இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இப்ப வெஸ்ட் பேங்க் அந்த மேற்கு கரை பகுதியில இப்பவே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் குடியேற்றத்தை சுத்தி இவங்க கல்லறிகிறது, இவங்க துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறது, முட்டிட்டு நிக்கிறது, நீங்க நிறைய நியூஸ் பார்க்கலாம். இது இப்ப எல்லாருக்கிட்ட ஆயுதம் போகும்போது இன்னும் அந்த ஸ்திரத்தன்மையா இது பண்ணும். இப்ப இந்த 2 பேர் வந்து இப்ப தாக்குனதுதான் இதுல பெரிய ட்விஸ்ட். இப்ப காசால வந்து காசா சிட்டி வந்து ஒரு நீளமா இருக்கும். அதுல சென்ட்ரல் தான் காசா சிட்டி இருக்கு. இப்ப நார்த்ல இருக்க எல்லாத்தையுமே எல்லாரும் போயாச்சு, வீடு யாருமே கிடையாது. சென்ட்ரல்ல காசா, அதை தாண்டி கீழே ஒரு சின்ன எகிப்து பார்டர்ல 2 சின்ன சிட்டி, இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு அங்கதான் கொஞ்சம் பேர் குழுமி இருக்கு. காசா சிட்டியில 12 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க. இப்போ 12 லட்சம் பேரையும் இஸ்ரேல் வந்து மூவ் பண்ண சொல்லுது. நீங்க எல்லாம் சீக்கிரம் போயிருங்க, நோட்டீஸ் போடுறாங்க. பிளைன்ல எல்லாம் வந்து அறிவிப்பு நோட்டீஸ் போடுறாங்க. அதாவது எல்லாரும் வெளியே போயிருங்க. எல்லாரும் எங்க போங்கன்னா சவுத்துக்கு நேரா போவாதீங்க. சவுத்துக்கு போகாம அந்த கடற்கரையை பார்த்து, அதாவது வெஸ்ட் சைடு பார்த்து போங்க.
அது மெடிட்டேரியன் அந்த சைடு அந்த மவாசிங்கிற ஒரு இடம் இருக்கு, குட்டி இடம். அங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும். ஆனா இவங்க எல்லாம் அங்க போயிட்டு சவுத்து போக சொல்றாங்க. ஆனா சவுத் போற வெளியெல்லாம் இவங்க அடிச்சுட்டாங்க. அங்க வீடெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருந்தது, நில குறைஞ்சு போய் கிடக்கு. இப்ப இந்த ஒரு முக்கியமான டைம்ல தான் இந்த ஜெருசலேம் ஷூட்டிங் நடக்குது. இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டியது ஜெருசலேம் ஷூட்டிங் தான் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். இப்ப இந்த 6 சிவிலியனை வந்து இந்த 2 தீவிரவாதிகள் கொன்னது வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காயநார்த்தலா பாக்குது. இப்ப வந்து கத்தரை வந்து அடிச்சதுக்கு வந்து யாரும் ரொம்ப கத்தர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போறாங்க. அவங்க வந்து அவங்களோட இறையாண்மை, அதுவும் இந்த குண்டு போட்டாட வந்து ரெசிடென்சியல் ஏரியா, மக்கள் எல்லாம் ரொம்ப திமிரி இருக்கக்கூடிய இடத்துல அக்குரேட்டா அடிச்சிருக்காங்க. ஆனா ஹமாஸ் இதுவரைக்கும் வந்து அவங்களோட லீடர்ஸ், அதாவது ஹமாஸுக்கான தலைவர் அவரும் அங்கதான் இருக்காரு, அவரெல்லாம் இறந்ததை சொல்லல. ஆனா ஹமாஸ் எப்பவுமே உடனே சொல்லாது, கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லும். அவர் உயிரோட இருக்கான்னு அவரோட வீடியோ தான் காட்டியிருக்கலாம், அவர் லைவ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து பண்ணிருக்கலாம். ஆனா பையன் இறந்ததா சொல்றாங்க, அவரோட பையனோட ஒரு 3 பாடி கார்டு இறந்ததா சொல்றாங்க. ஆனா இது வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் நமக்கு தெரிய போறது கொஞ்சம் நாள் ஆகும், இதோட ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. இந்த தாக்குதல் வந்து இப்ப அந்த கத்தர் தாக்குதல் இந்த ஜெருசலேம் ஷூட்டிங்கோட ரொம்ப மிக அளவுல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த டேர்னிங் இதோடதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இப்ப இந்த காசால இருக்கவங்கள, காசா சிட்டியை வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே எகிப்து பார்டருக்கும் அந்த மேற்கு மெடிட்டேரியன் அந்த பார்டர் லைன் தான் இவங்க எல்லாம் போவாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ யாருக்குமே வீடு கிடையாது. இஸ்ரேல் இப்போ ஒரு 1 லட்சம் டென்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனா 10 லட்சம் டென்ட் வச்சுதான் இவங்க எல்லாம் இருக்க முடியும். அதுக்கான வேலைகளை வந்து இஸ்ரேல் பார்த்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ஆளை கால் வைக்கிறதுனா ஒரு எதிரியை அடிச்சிட்டு இருக்கும்போ மேல வந்து ஹிஸ்புல்லா, அதுக்கு மேல வந்து ஈரான், இந்த பக்கம் ஈஸ்ட்ல ஹூதி தாண்டி இப்ப கத்தருக்குள்ள இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி, இதுக்கு இடையில நான் சொல்ல மனத்துல சிரியாவை அடிச்சாங்க. சிரியா அடிச்சோம், நம்ம போன நேர்காணல பேசணும், சிரியாவை அடிக்காங்க. இது எல்லாமே எப்படி சாத்தியமாகுது? எல்லாருமே இது என்ன ஒரு மந்திரவாதியான ஒரு சின்ன நாடு ஒரு இடத்துல இருந்துட்டு அடிச்சுட்டு, எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா வந்து பயங்கர, அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் நேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாம நடக்காது. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தன் நடுவுல இருந்து எதிரிக்கும் சண்டை போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்த கத்தர் இஷ்யூ வச்சு இஸ்ரேலை முடக்கிடுவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் இதுலயும் இந்தியா இதுலயும் நிறைய பேர். ஆனா இதுல குறிப்பா சொல்லணும் போனா இந்த ஒரு விஷயத்துல, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு விஷயத்துல நம்ம ஊர்ல வந்து சங்கிகளும் முற்போக்கு அவங்களும் நம்ம கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட எல்லாருமே எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். ஏன்னா சாரி, இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஆதரவான நிலையில சங்கிகள் வந்து ரொம்ப இதுல இருக்காங்க. எதிரான நிலையில நான் சொல்றேன், இஸ்ரேலுக்கு எதிரான நிலையில. ஆனா இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி வந்தாச்சுன்னா, இப்போ அந்த கத்தர் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? கத்தருக்கு வேண்டி யார் வர போறா? இப்ப பக்கத்துல இருக்க யுஏஇ மட்டும்தான் கத்தருக்கு ஆதரவா பேசியிருக்கு. யுஏஇ வந்து சொல்லியிருக்கு இது ஒரு வன்மையா கண்டிக்கை, இது ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு கண்டனங்கள். ஆனா என்ன இது மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்க? இப்ப இறந்தது எத்தனை ஹமாஸ் லீடர்ஸ், இதை பத்தின தகவல் வரணும். இந்த பக்கம் இதுல குடிமக்களும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, கத்தார் குடிமக்களும் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, நீங்க அந்த போட்டோ பாத்திருப்பீங்க, அது ஒரு பெரிய அபார்ட்மெண்டே கம்ப்ளீட் ஆகிதான் இருக்கு, பொதுமக்கள் இறந்துருக்கணும். இப்போ வந்து கத்தர் வந்து அதை மறைக்கலாம், ஒருவேளை அதை சொல்லியாச்சுன்னா அந்த நாட்டுல மக்கள், நீங்க மலையாளி நம்ம தமிழர்லாம் அங்க வேலை பார்க்கவங்க எல்லாம் நிறைய பேர் இது பண்றாங்க, பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு, ஸ்மோக் ரொம்ப தூரத்துக்கு வந்துருச்சு. 10 பிளைன்ல போயிருக்காங்க, இஸ்ரேலோட 10 விமானங்கள் போய் இன்னொரு நாட்டுல போய், இது ஆல்ரெடி அவங்க ஈரான்ல பண்ணி சிரியா பக்கத்து நாடுன்னு விடலாம், ஹவுதியை போய் அடிச்சுட்டு வந்தாங்க, ஏமனோட தலைநகர் சனாயில போய் அடிச்சுட்டு வந்தாங்க. அதுவே வந்து அது ஒரு பெரிய ஒரு சம்பவம். சாதாரணமா நம்ம ஒரு ஆக்ஷன் படத்துல, ஒரு ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் படத்தோட மிஞ்சின ஒரு சம்பவமா இருக்கும். போயிட்டு அக்குரேட்டா போய் அவங்களோட பிரைம் மினிஸ்டரும் மொத்த மினிஸ்ட்ரல் மெம்பர்ஸும் எல்லாரும் இது பண்றதும் சாதாரண விஷயமே இல்லை. இப்ப வந்து காசாயை பார்க்கணும்னா, காசாயை வந்து இவங்க புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப காசா சிட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் வந்து ஒரு எட்ஜுக்கு போகுது. எட்ஜுன்னா இப்போ ஹமாஸுக்கு வந்து இந்த மக்கள் கூட இருக்கிறது ஒண்ணுதான் சிக்கல். ஹமாஸுக்கு இந்த மக்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடு, தங்குறதுக்கு மாற்று ஏற்பாடு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜோர்டான் வந்து சம்மதிக்கல, எகிப்து வந்து சம்மதிக்கல, இவங்க வந்து வேற சில நாடுகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோமாலிலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது சோமாலியால வந்து பிரிஞ்சு ஒரு டிஃபேக்டோ கண்ட்ரி ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. இது மூலம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம்
வேற நாடுகளோட ஒரு டைப் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்காங்க சோமாலில. சவுத் சூடான்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு வறுமையில ரொம்ப சிக்கல்ல சிக்கிட்டு கிடக்க ஒரு நாடு. அவங்கள்ட்டையும் இந்த அதோட தலைநகர் ஜுமால போய் இஸ்ரேல் அமைச்சர்கள் சில ஆட்கள் எல்லாம் போய் இடையில பேசியிருக்காங்க. மாற்றி ஏற்பாடு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுல சாத்தியம் தெரியல. ஆனா ஒரு பெரிய ஒரு ஏறத்தாழ ஒரு 25-30 லட்சம் பேரை நீங்க மூவ் பண்றது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இது எந்த அளவுல போகும். ஆனா இது ஈஸி. இப்போ வந்து ஒரு இஸ்லாம் பாசத்துல வந்து எகிப்து ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விட்டாச்சுன்னா எல்லாருக்கும் உள்ள போலாம். ஏன்னா அது பக்கத்துல இருக்க அந்த சீனாய் தீபம் வந்து ரொம்ப வெறிச்சோடி தான் கிடக்கு. அங்கெல்லாம் ஜனத்தொகை எல்லாம் ரொம்ப கம்மி தான். சீனாய் தற்காலிகத்தை அங்க கூட விடலாம். கொஞ்சம் இந்த பக்கத்துல வந்தா ஜோர்டான் விடலாம். ஆனா எந்த நாடுகளும் விட மாட்டாங்க. இப்ப துருக்கி கூட ஆனா வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பலம் அதிகரிக்கத்தான் செய்யும். நீங்க இப்படி வேற நாடுகள் அடைக்கல கொடுக்கறது ஒண்ணு, இங்க இந்த பிராந்தியத்துல இஸ்ரேலுடைய பலம் அதிகரிக்குது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கத்தார் வந்து இப்போ பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள் எல்லாம் நடுநிலை வகிக்குது. இஸ்ரேல வந்து கடுமையாக எதிர்த்து அவங்க இன்னுமே எதுவுமே இது பண்ணல. அப்ப கத்தாருடைய நிலைப்பாடு இந்த பாலஸ்தீனத்தினுடைய இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்? கத்தர் வந்து இப்ப மத்தியஸ்தம் பேசிட்டு இருக்கு. கத்தர் வந்து இந்த விஷயத்துல மத்தியஸ்தம் நடந்தது. ஏன்னா வந்து அங்கதான் இவங்க எல்லா லீடர்ஸும் போயிருக்காங்க. சேஃப்னு நினைச்சிட்டு அங்க இருக்காங்க. இப்ப கத்தர்ல இவங்க தாக்குதல் நடத்தினது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். இந்த ஆன்கோவிங் வார்ல இப்ப 2 வருஷமா நடக்க 2023 அக்டோபர் 7 தொடங்கின அந்த மேசக்கர் ஜெனசைட்ல இருந்து அந்த 1200 பேரை இவங்க கொள்றாங்க. அதுல இருந்து ஹமாஸ் கொள்றாங்க. அதுல இருந்து நடக்கிற இந்த ஒரு பெரிய சீரியஸான ஈவென்ட்ஸ்ல இந்த கத்தர் அடிச்சது வந்து ஈரான் அடிச்சதோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இப்ப கத்தருக்கு ஆதரவா எப்படி நிறைய நாடு எல்லா நாடுகளுமே அதுக்கு எதிராக இஸ்ரேலை கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இஸ்ரேல்னா ஒரு ஸ்டாண்டுன்னா அவங்களோட எதிரி எங்க இருந்தாலும் தாக்குவாங்க. இப்ப முனிச் ஒலிம்பிக்ல வந்து இஸ்ரேல் வீரர்களை வந்து அங்க கொண்டுறாங்க. அப்போ அதுக்கு தொடர்புடைய எல்லா இந்த தீவிரவாதிகளும் அவங்க வேட்டையாடினாங்க. அவங்க எந்தெந்த நாட்டுல போனாலும் வேட்டையாடினாங்க. அதாவது நீங்க சொல்ல போனா அர்ஜென்டினால போய் அடிச்சாங்க. அர்ஜென்டினால வச்சு அதை கூலிப்படையெல்லாம் வச்சு அடிச்சாங்க. அந்த அளவு அவங்களோட எதிரியை எங்க போனாலும் அடிப்பாங்க. அப்போ ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. என்னோட எதிரி எங்க நீ இருந்தாலும் ஒன்ன நாங்க தேடி வந்து அடிப்போம். அது நீ எந்த சேஃப் கம்யூனிட்டி நினைச்சாலும் அங்க நாங்க வருவோம்ட்டு அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த மெசேஜோட ஒரு பாகம் தான் இந்த கத்தர் தாக்குதல். ஆனா இது வந்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு நிச்சயத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா இங்க வந்து இவங்க வந்து ரொம்ப யுத்தத்துக்கு நெருங்கி போயிட்டே இருக்காங்க. இதை யார ஹமாஸை முடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹமாஸுக்கு இப்ப கையேறு நிலையில இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்களோட கடைசி வெப்பன்களை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஜெருசலேம்ல நடத்தின தாக்குதல். ஜெருசலேம்ல நடத்தின தாக்குதல் வந்து ரொம்ப முட்டாள்தனமான தாக்குதல். இப்ப வந்து கடைசி நேரத்துல இப்போ அப்பாவி சிவிலியன் அடிக்கிறது வந்து ஈஸி. அவனுக்கு இன்னும் வந்து வெஸ்ட் பேங்க்ல அவனோட ஆட்கள் இருக்கலாம். ஆனா இப்ப இந்த 2 பேர் பண்ண தப்புக்கு அந்த 2 வில்லேஜை கம்ப்ளீட்டா இது பண்ண போறாங்க. வில்லேஜ்ல இருக்க வீடுகள் எல்லாம் அடுத்து அங்க எல்லாம் கர்ஃபியூ, வேலை வாய்ப்பு போகுது. யாருமே இப்போ இஸ்ரேல் தான் வாழ்வாதாரம். அவங்க அப்படியே நம்ம ஊர்ல கன்னியாகுமரியில இருந்து கேரளா போயிட்டு வர்றது, வடக்க இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க வர்றது, வேலைக்கு போற மாதிரி அவங்களோட வாழ்வாதாரமே அதை நம்பி இருக்கு. இப்போ எல்லாமே ஸ்டாப் ஆச்சுப்போம். இப்ப அது இது ஹமாஸினுடைய திட்டமிடுதல் இல்லாம தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா? இதுல நிறைய இயக்கங்கள் இருக்கு. குட்டி குட்டியா இந்த ISIS இருக்கு, வேற சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கு. இப்போ வந்து காசால வந்து இவங்க வந்து ஒரு எட்ஜுக்கு போன நிலைமையில இந்த குட்டி குட்டி இயக்கங்கள் எல்லாம் அங்கங்க செயல்படலாம். ஆனா வெஸ்ட் பேங்க் வந்து ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்போ 2-3 மாசமா அங்கேயும் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல இந்த குடியேற்றக்காரர்களுக்கும் இஸ்ரேல் குடியேற்றங்களுக்கும். ஏன்னா வெஸ்ட் பேங்க் வந்து இது வரைக்கும் வந்து இஸ்ரேல் கட்டுப்பாடுல இருக்கு. 1967 பிடிச்செடுத்தது இவங்க தான் வச்சிருக்காங்க. ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு சிச்சுவேஷன் தாங்க. அங்க வந்து 2 சைடுக்கு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. குடியேற்றக்காரர்களும் அவங்க கல்லறி இந்த மாதிரி இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது இது யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து பண்ணாலும் ஹமாஸ் வந்து பொறுப்பே ஏற்றுக்கு நாங்க தான் பண்ணியாச்சுன்னு சொல்லி அவங்க அபிஷியலா அறிவிச்சுட்டாங்க. நாங்க தான் பண்ணிட்டோம். அவங்கள பொறுத்தவரை இனி இழக்கிறதுக்கு அவங்க ஒண்ணும் இல்லை. ஒரு எட்ஜுக்கு போயாச்சு. அவங்க எது வேணாலும் சொல்ல. இப்ப அவங்களோட லீடர்ஷிப் எல்லாம் இப்போ நம்ம இப்ப பேசிட்டு இருக்க டைமே கேள்விக்குரிய. அவங்க எல்லாம் யாருமே இல்லை இப்போ. ஏன்னா இஸ்ரேலோட அட்டாக் வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கத்தர்ல இருக்கிறது யாருமே இருக்க சான்ஸ் இல்லாங்க. இப்போ இந்த ஹமாஸ வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரே ஒரு நாள் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறாரு. நீ வந்து அந்த ஹாஸ்டேஜஸ் விடுங்கிறார்.
அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து எல்லாரையும் உலக நாடுகள் எல்லாம் குறிப்பா அமெரிக்க பிரசிடண்டா ரொம்ப கோவாச்சு. அவர் கோவானா என்ன, அவர் தான் இப்ப சூப்பர் பவர் இங்க. அவர் தான் முடிவெடுக்குது உலகத்துல யார் யார் என்ன பண்ண முடிவெடுக்க. இவங்க இந்தியா வந்து இந்த சிந்தூர் அட்டாக்கே அவர் விரும்பல. அதனாலதான் அவர் இப்ப அவர் ஆரம்பிச்சது. அவரை இவங்க பகைக்க போய் இப்ப வந்து மோடி வந்து சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மோடி வந்து இந்த டாரிஃப், மோடி வந்து இந்த சைனா ரஷ்யா தொடர்புனால ஏறத்தாழ 50 லட்சம் இந்தியர்கள் இந்தியா இருக்காங்க. எல்லாருக்கும் சிக்கல். புரியுதுங்களா? இப்ப வந்து அமெரிக்கா தான் இங்க முடிவு எடுக்கும் யாரு என்ன பண்ணணும். அமெரிக்கா தான் சூப்பர் பவர். அதை விட்டு நான் பெரிய ஆளுன்ட்டு இவங்க போய் ஏதோ பண்ணி போய் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அமைச்சு நாங்க அதை பண்ணா இதை பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. இப்ப பயந்துட்டு கிடக்காரு மோடி எல்லாம் வந்து பயந்துட்டு. இப்ப என்ன எப்படி அமெரிக்கன் பிரசிடண்ட கூல் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இப்ப அந்த முகேஷ் அம்பானியை விட்டுருக்கலாம், அந்த ஆள் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். என்ன பண்ணி எப்படி கூல் பண்ண, அதான் ஒரு யுத்தம் தொடங்கி. இப்ப இஸ்ரேல் வந்து கத்தாரை அடிக்கிறதுனால ஒரு பெரிய பிளான், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப், பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதுக்கு பின்னாடி. இந்தியா பண்ணதுல பெரிய முட்டாள்தனம். இப்ப வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு அமெரிக்கா பொறுத்த ஒரு சூப்பர் பவர். அமெரிக்கா நினைக்கிறது இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா பக்கம் இப்ப என்ன ஆச்சு, எல்லா இந்தியர்களும் சிக்கல். இப்ப நான் எல்லாருமே சிக்கலா இருக்கு. என்ன வேணாலும் இருக்கலாம், போகலான்னு என்ன போக முடியாது நம்ம. இல்ல இப்போ ஏற்கனவே இப்போ கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல நட்புறவு இருக்கு. அங்க வேற இவங்களுக்கான ராணுவ இடங்களை வந்து அங்க அமைச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கான இடங்கள் அங்க கத்தார்ல. இந்த நேரத்துல அமெரிக்காவினுடைய நட்புக்கும் இவங்களுடைய உறவுக்கும் சிக்கல் ஏற்படுமா கத்தாருடைய? அமெரிக்கா கத்தார் உறவுங்கிறது இப்போ வந்து இப்ப 2 நாளா வந்து கொஞ்சம் இதுலதான் இருக்கு. அவங்க வந்து 2 பேரும் நம்பாம இருக்காங்க, மாறி மாறி நம்பாம இருக்காங்க. ஏன்னா இந்த தாக்குதல் நடந்த பகுதிக்கு ஒரு 2-3 மைல் தூரம் தான் அமெரிக்காவோட, அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்க பெரிய அமெரிக்காவோட ராணுவ தலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போ இவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்ட்டு ஒரு குழப்பம். ஏன்னா அவங்களோட ரேடார்லாம் ஈஸியா இது பண்ணிருக்கலாம் இந்த வார பிளேன் எல்லாம். கத்தர் வந்து சந்தேக கண்ணோட தான் பாத்துட்டு இருக்காங்க இவங்க. நீங்க வந்து செஞ்சது வந்து ஒரு எபிக் பெட்ராயல்னு தான் சொல்லியிருக்காரு அவரோட மினிஸ்டர் கூட, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா கத்தரை பொறுத்தவரை இந்த விதத்துல இதுக்காக அமெரிக்கா அவங்க கைகளை விடவும் முடியாது. நான் கத்தரோட ஒரு பெரிய அலையே வந்து அமெரிக்கா அந்த ஒரு உறவு வந்து அவங்க இந்த விஷயத்துக்காக உடைக்க சான்ஸ் இல்லை. ஆனா போக தெரியும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுல போகுது. இப்ப எல்லாரோட இப்ப அமெரிக்காவோட போக்கஸ் ஃபுல்லா காசாவில இருக்க இஷ்யூ தான். அந்த ஹாஸ்டேஜஸ் விடணும்னு அமெரிக்கன் பிரசிடன்ட் சொல்லியிருக்காரு. அவரோட வார்த்தையை மதிச்சு இவங்க எல்லாரையும் விட்டாச்சுன்னா ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் வரும். அல்லன்னா அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா முடிச்சிடும். அவரு சொன்னதை கேட்டு விடுறது இவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா அதுல பாதி பேர் உயிரோட இல்ல. எத்தனையோ பேரு 45 பேரோ இன்னும் அதுல வந்து பாதி பேர்கிட்ட உயிரோட இல்லை. ஆனா பாடியாவது கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல தகட அந்த ஒரு உடனடியா அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த அமெரிக்காவுக்கும் இப்ப அரேபிய வளைகுடா நாடுகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அமெரிக்கா வந்து நிறைய எண்ணெய்களை வந்து இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. ராணுவ விஷயத்துல வந்து ஒருவேளை யுஏஇ, சவுதி, கத்தார் இந்த மாதிரியான நாடுகளுக்கு இது வந்து பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த இந்த வளைகுடா நாடுகளுக்கும் அமெரிக்காவுமே சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த நிகழ்வினுடைய அடிப்படையில? கண்டிப்பா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு எல்லா நாடும், ஏன்னா கத்தர் தானே பெரிய பேஸ். கத்தரை வந்து கொம்புச்சீரோட வாய்ப்பு இருக்கு. கத்தரை வந்து ஒரு நிலைப்பாடை மாற்ற வைக்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் இருக்கலாம். இப்ப துருக்கி வந்து ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கு. ஆனா இந்த துருக்கி வந்து இந்த ஹமாஸ் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோட எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க கூடாது. இப்ப அமெரிக்காவோட ஒரு அலையாலதான் இது சாத்தியமாகும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை அவங்க ஒரு மத்தியஸ்தம் பண்ணது. இதை பயன்படுத்திட்டு உட்பட எல்லா நாடுகளும் இப்ப சவுதி எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து அமெரிக்கா என்னை பொறுத்தவரை எளிதா அவங்க ஹேண்டில் பண்ணிடும். இதை வந்து அவங்க அழகா ஹேண்டில் பண்ணிடும். ஏன்னா அவங்களுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு அவங்க நிரூபிச்சுட்டாலே போதும். அதே நேரத்துல இஸ்ரேலோட தாக்குதலுக்கான நியாயங்களை வந்து பொது வழியில இருக்கு, யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அவங்களோட நியாயம். ஏன்னா அவங்க வந்து அந்த 1200 பேரை அக்டோபர் 7, 2023 கொன்னதுக்கு அவங்க தொடர்ச்சியான இதுல இருக்கணும். மேற்கொண்டு ஒரு தாக்குதல் நடக்கக்கூடாது, தன்னோட சிட்டிசன்களை பாதுகாக்கணும், அந்த நோக்கில இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வெஸ்ட் பேங்க் சைட்ல ஜெருசலேம்லயும் பிரச்சனை. அப்ப அவங்களோட காலம் வந்து அவங்க ஆளை விரிச்சுட்டே இருக்காங்க, அகல விரிச்சுட்டே இருக்கணும். எங்கெங்க என்னென்ன உண்டோ எல்லாமே இது பண்ணி அவங்க சிட்டிசனை இது பண்ணணும். அப்போ இவங்க சைட்ல இது நியாயம் இருக்கும்போ அமெரிக்கா வந்து தன்னோட இதுல தொடர்பு இல்லைங்கிறத அவங்க சொல்லுவாங்க இந்த தாக்குதல்ல. ஏன்னா அவங்கள கத்தர் சின்ன நாடா இருந்தாலும் ரொம்ப நெருங்கிற அவங்களோட முக்கிய கூட்டாளி அவங்க.
வருங்காலத்துல அதை கிளியர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அமெரிக்கா வந்து அதை அழகா ஹேண்டில் பண்ணணும். இதுல வந்து ஈரானுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும்? ஈரான் வந்து ஏற்கனவே இஸ்ரேல வந்து தாக்குனாங்க. இப்போ வந்து ஈரான் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. இந்த விஷயத்துல ஈரான் மாதிரியான நாடுகளுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரான் வந்து அவ்வளவுதான். ஈரான் வந்து வேடிக்கை பார்த்து நல்ல ஆளுலா இருந்துட்டு கொஞ்சம் பாவமா 2-3 டயலாக் எழுதி கொடுக்கலாம், இப்படி ஆகி போச்சு, ஒப்பாரி வைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்க இது பண்ணி சரி பண்ணி வர்றதுக்கே டைம் ஆகும். அதுதான் ஒரு போரியல் தந்திரமே. இங்க நீங்க இஸ்ரேல் பண்ண போரியல் தந்திரமே தான். கூட்டாளிகளை ஒன்னொன்னா அடிக்கிறது. இப்போ வந்து கத்தருக்கு வேண்டி ஈரான் பேச முடியாது. கத்தர் வந்து ஒரு சன்னி நேஷன் யாரு? பக்கத்துல இருக்க சவுதியும் கத்தருக்கும் இஷ்யூ இருக்கு. ஆனாலும் அது ஒரு சன்னி நேஷன். இன்னும் சன்னி நேஷன், பவர்ஃபுல்லான சன்னி நேஷன் நிறைய இருக்கு. யாருமே ஒண்ணும் பேச முடியல. இதுதான் போரியல் தந்திரம். இப்ப ஈரான் கம்ப்ளீட்டா ஒதுங்கியாச்சு. அவங்கள பாருங்க, எந்த வாய்ஸுமே இல்லை. அவங்களோட வாய்ஸ் துருக்கி பேசிட்டு இருந்தாங்க இருக்காங்க, சும்மா பேசிட்டே இருக்காங்க, நிறைய பேசிட்டே இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியல. எகிப்து கம்ப்ளீட் அவங்க எதுவுமே அவங்களுக்கு பொறுத்தவரை இப்போ அந்த எல்லை, அவங்களோட வட எல்லைக்குள்ள பாலஸ்தீனர்கள் ஒருத்தரும் உள்ள பூந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க இதா இருக்கணும். இந்த பெரிய நாடுகளை விட்டு சொல்லக்கூடிய பெரிய முஸ்லிம் நாடுகள் இல்லை. இப்ப இவங்களை சப்போர்ட்டா யாரு வர்றதுன்னு அதிகமா சொல்ல போனா ஐரோப்பில இருக்க நாடுகள் தான் வந்துட்டு இருக்கு. பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, இந்த நாடுகள் தான் இந்த காசா பிரச்சனைல ஹமாஸுக்கு ஆதரவு. ஏன்னா அந்த நாடுகள்ல இப்ப இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை வந்து கூடிட்டு இருக்கு. அங்க குடியேறினவங்களோட எண்ணிக்கை கூட கூட அங்க இருக்க அரசியல் சூழல் மாறுது. வழக்கமான அரசியல் சூழல் மாறி இப்ப ஸ்பெயின் எல்லாம் வந்து பயங்கரமா இஸ்ரேலை கண்டிச்சு அவங்களோட உள்ள தொடர்பெல்லாம் துண்டிச்சுட்டாங்க. இதுல என்ன சிக்கல்னா, ஜெருசலேம்ல கொல்லப்பட்ட 6 பேர்ல ஒருத்தன் வந்து ஸ்பெயின் ஸ்பெயினோட சிட்டிசன். அது ஒரு இது இருந்தாலும், ஆனா இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எல்லாமே இப்ப வந்து இப்படி ஸ்டாண்ட மாத்துறாங்க. இந்த இஸ்லாமிய நாடுகளோடக்கும் இப்போ அழுத்தம் எங்க இருந்து வருதுன்னா இஸ்ரேலுக்கு அவங்கள்ட்ட தான் வருது. ஆனா ஒரே ஒரு சப்போர்ட் அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்கா சப்போர்ட் இருக்க போய் இவங்களுக்கு பயம் இல்லை. மேல இருக்கவன் பாத்துக்குவான். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி சொன்ன மாதிரி உண்மையில மேல இருக்கவன் அமெரிக்கா தான். ஒண்ணும் பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் விடலாம். அதை கடந்து இதுல அடுத்த கட்டமா என்ன பண்ண முடியும்? இந்த போரை வந்து இப்ப சீக்கிரம் முடிக்க பார்த்தா ஹாஸ்டேஜ விடுறாங்களா, பிணை கைதிகளை விடுறாங்களா, விடலையா? இதுதான் இப்ப ஒரு கடைசி கேள்வி. அமெரிக்கா பிரசிடென்ட் வச்சிருக்க ஒரே ஒரு கடைசி வேண்டுகோள், அது ஒரு இறுதி எச்சரிக்கை. ஏதோ ஒரு இறுதி எச்சரிக்கையா தான் அவர் கொடுத்துருக்காரு, விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ஆனா ஹமாஸ் வந்து உடறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதுல எனக்கு தெரிஞ்சு யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை. அதுல கடைசி அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஒருத்தன் வந்து அவனுக்கு குழியே தோண்டிட்டு இருக்கான். அவன் எல்லாம் இப்ப உயிரோட இருக்க சான்ஸே இல்லை. அந்த ஒரு இளைஞன் ஒரு சுரங்கத்துக்குள்ள அவனோட புதைகுழியை அவனே தோண்டிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த இளைஞெல்லாம் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து ஹமாஸ் வந்து தன்னோட முடிவை தெரிஞ்சிட்டு கடைசியான ஒரு யுத்தத்தை அங்க பண்ணிட்டு இருக்கு. அதுல மக்களை பகடையா வச்சு, மக்களை முன்னாடி கேடயமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இது. அடுத்து அங்க இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காசால வந்து பஞ்சம் பட்டினிங்கிறது ஒரு பரப்புரை பயங்கரமா நடக்கு. அந்த பரப்புரை வந்து ஒரு 1% தான் உண்மை. அதுவும் அவங்களுக்கு வர உணவுகளை ஹமாஸ் தடுத்து ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்குது. அவங்களுக்கு வர உணவுகளை தடுத்து அது வந்து குறிப்பா அல் ஜசீரா ஒரு 1-2 சேனல் இருக்கு. இவங்களை அது இடையில வந்து அப்பட்டமா அது தெரிஞ்சிச்சு. அதை கையங்களவும் பிடிச்சாங்க. அது மாதிரி இந்த பிளேட் எல்லாம் வச்சு காலி பானையை வச்சு நீட்டிட்டு போட்டோகிராஃபி எடுக்கிறது, வீடியோ எடுத்து அந்த ஒரு சோகமான மூஞ்சிகளை காட்ட வச்சு, அதாவது உலக நாடுகள் ஒரு சிம்பதி ஏற்படுத்த அது வந்து வெளிப்படையா நிறைய பேர் அதை காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா நடந்துட்டு இருக்கு. அதனால நியாயம் எங்கேயோ அந்த சைடு நம்ம பேசுவோம். ஆனா அதை கடந்து இங்க இப்போ யாருக்கு அப்பர் ஹேண்டுங்கிறத பேசும்போது முழுமையா இஸ்ரேலுக்கு அப்பர் ஹேண்ட். எல்லா யுத்தத்திலயும் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தோத்ததா ஒண்ணுமே இல்லை. எல்லா தலைவர்களையும் கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல யாராவது ஒரு இஸ்ரேலோட ஒரு 3ஆம் கட்ட ராணுவ தளபதி யாராவது தொட முடிச்சுதா? எல்லா நாடு நசுல்லா எங்க நீங்க எடுத்துட்டா ஹெஸ்புல்லாவோட நசுல்லா, ஹமாஸோட எல்லா தலைவர்களும் அதை பேச வேண்டாம். ஈரானுக்குள்ள பூந்து அங்க இருக்க பெரிய சயின்டிஸ்ட், அங்க இருக்க எல்லாரும் ஈரான்ல சிரியாக்குள்ள அடிச்சுட்டாங்க. அங்க லீடர்ஸ் அடிக்கல, அதுக்குள்ள தேவை அவங்களுக்கு இல்ல. ஏமன் சனா தலைநகருக்குள்ள போய் போட்டு 12 பேரை இது பண்ணிட்டாங்க. இப்ப கத்தர் அவங்களுக்கு எதிரின்னு யார் வந்தாங்களோ அதுக்கு தலைவர்களை அடிக்கதான் அவங்களோட வழக்கம். அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சக்தி வருதுன்னா அங்க போய் இருக்க சிவிலியனையும் அங்க இருக்க ஆர்மியும் அடிக்கிறது அவங்களோட வழக்கம் இல்ல. அதை ஏவனவன் யாரு, எனக்கு எதிராக ஒரு சக்தியை அனுப்பணும்னு சிந்திச்சவன் யாரு, அந்த சிந்திச்சவன் அடி. அதுதான் இவங்களோட பாலிசி.
அந்த தலைவர்களை அடிக்க பாலிசியில தான் அவங்க பெஸ்ட். ஆனா அதே நேரத்துல இஸ்ரேலும் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு 3ஆம் கட்ட தலைவரை கூட இவங்களால எதுவும் பண்ண முடியல. பண்ணலாம் ஃபியூச்சர்ல, இதுவரைக்கும் பண்ண முடியலங்கிறது யாதார்த்தமான உண்மை. அப்ப நம்ம எதை பேசணும்? உண்மையதான் பேசணும். இங்க அங்க ஜெயிச்சுட்டாங்க, இங்க ஜெயிச்சாங்கன்னா நெதன்யாவுக்கு எதிராக மக்கள் புரட்சி இதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, சும்மா பேசியத நம்ம இன்புறலாம் இப்படி தன்னோட விருப்பத்தை. ஒரு எதிர்ப்பு வரதானே செஞ்சது, நெதன்யாவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வருதானே செஞ்சது. அது எல்லா அரசியல்லையும் வரும். இப்ப எந்த கவர்மெண்டா இருந்து எவ்வளவு நீங்க நல்லது பண்ணாலும் ஒரு எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அது இயற்கை. அதை நம்ம ஊதி பெருசாகி காட்டும். அவருக்கு எதிர்ப்பு உண்டு, எதிர்ப்பு இல்லாம இல்லை. ஏன்னா அங்கேயும் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குமா ஒரு குரூப் எப்படா இழுத்து போடுறது இருக்கதானே செய்யும். அது எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு இல்லாம இருக்கும். அதுவும் இப்ப பழைய கைதிகள் விஷயத்துல அவர் தோத்துட்டு இருக்காரு. அவர் தோக்குறது அவரோட ஒரு அரசியல் தந்திரம் தான், ராஜ தந்திரம் தான். அப்போ அந்த பயண கைதிகளை மீட்காததுல அவருக்கு எதிராக மக்கள் மனநிலையில் இருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அவங்களுக்கு ஆதரவானவங்களும் நிறைய போராட்டங்கள் நடக்குது. அது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் தக்க வைக்கிறது அவரோட ராஜதந்திரம். அந்த இஷ்யூவும் இருக்கணும்னு விரும்புறாரு. இப்ப பயண கதையில எல்லாம் விட்டுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவருக்கு எந்த காய் நகர்த்துறதுக்கு எதுவுமே இல்லையா? அவரு இந்த யுத்தத்துல போறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எல்லா இயற்கையுமே அவருக்கு சாதகமா இருக்கு. எல்லா சூழலுமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேசணும். இப்போ அந்த ஜெருசலேம் தாக்குதலும் அவருக்கு சாதகமா இருக்கு. எல்லா இதுவுமே சாதகமா இருக்கு. அதனால இந்த போர்ல இஸ்ரேல் தோக்குறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அவங்க எந்த வித போறாங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா சீக்கிரம் முடிச்சிருவாங்க. காசாவை எல்லாமே இது பண்ணி ஹமாஸை கம்ப்ளீட்டா வச்சு கிளீன் ஆயிரும்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நம்ம கத்தார்லயும் சரி, இஸ்ரேல் யுத்தத்திலையும் சரி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.